10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Okay, next பாருங்க நமக்கு இந்த plus 2 டாபிக்ல வந்து பாத்தீங்க அப்படினா the types of vector. Next கேரக்டர் நமக்கு என்ன அப்படினா the types of vector. இப்போ வெக்டர் அப்படினாலே மெயினாக நம்ம எதை பேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து பிளாஸ்மிட் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் வெக்டராக வந்து நமக்கு பேஸ் பண்ணோம் இல்லையா. இப்போ இதில் பாருங்கள் நமக்கு இது ஒரு பாக்டீரியாவோட ஈகோலை பாக்டீரியாவோட ஒரு செல் சரிங்களா. இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து உள்ளே இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் பாயிண்ட் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட்டு. இங்கே இருக்கக்கூடியது வந்து நமக்கு நியூக்ளியாய்டு அல்லது இன்சிபியன் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இன்சிபியன் நியூக்ளியஸ் அப்படின்னா தெளிவற்ற ஒரு நியூக்ளியஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ தட் இஸ் அ ப்ரோகாரியாட்டிக் கேரக்டர்னாலே மெயினாக என்னது அப்படின்னா இன்சிபியன் நியூக்ளியஸ்னு சொல்லக்கூடிய கேரக்டர் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அண்ட் தென் இன்னரில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் குரோமோசோம் வந்து நமக்கு ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த நம்ம பிளாஸ்மிட் தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெக்டராக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ பிளாஸ்மிட் that is called the extra chromosomal self replicating double standard circular DNA. ஓகே, அப்போ என்ன டிஎன்ஏவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா this is extra chromosomal self replicating double standard circular DNA. அப்போ genetic is a information for their own replication. ஓகேங்களா, அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணோம் பிளாஸ்மிட்னு சொல்லக்கூடியது தன்னைத்தானே என்ன பண்ணிக்கிறதோட கேரக்டரை ஓனாக வந்து பார்த்திங்கன்னா ரெப்ளிகேஷன் பண்ணும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஈகோலைன்னு சொல்லக்கூடிய பேக்டீரியா வந்து நம்ம இன்சுலின் செக்ரிகேஷனில் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, சரி இதில் ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்குது என்ன அப்படின்னா PBR 322 அப்படின்னு சொல்லக்கூடிய சம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து நமக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆர்டிஃபிஷியலாக நமக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அதாவது ப்ரிப்பேர் பண்ண ஃபஸ்ட்டு வெக்டர் எது அப்படின்னா PBR 322 சொல்லக்கூடிய ஒரு வெக்டர். ஓகே, that is called the reconstructed plasmid. இது என்ன அப்படின்னா reconstructed plasmid. திரும்ப நமக்கு என்ன அப்படின்னா உருவாக்கப்பட்ட ஒரு பிளாஸ்மிட் தான் எது அப்படின்னா நமக்கு வந்து PBR 322 அப்படின்னு சொல்லக்கூடியது. மோஸ்ட் வைட்லி அக்செப்டட் இதான் நமக்கு வந்து அதிகமாக நமக்கு வந்து குளோனிங் வெக்டரில் யூஸ் பண்ணக்கூடிய அதே மாதிரி வந்து நமக்கு மோஸ்ட்லி அக்செப்டர் எது அப்படின்னா இதுதான். ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டைன் 4361 பேஸ் பேர் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். எவ்வளோ பேஸ் பேர் இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா கண்டைன் 4361 பேஸ் பேர் வந்து நமக்கு அரேஞ்ச் ஆகிருக்கும். அண்ட் தென் இன் PBR அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் இது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா இதோடைய வெக்டரோட கேரக்டர். P donates the plasmid. P அப்படிங்கிற வார்த்தை எதை சொல்லுது அப்படின்னா that is called the donate the plasmid. And then B and the R respectively name of the scientist. அப்போ எந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாங்களோ அவங்களோட நேம் தான் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு மென்ஷன் பண்ணுது. ஓகே, சரி அப்போ இதில் பாருங்கள் P அப்படிங்கிறது என்ன அப்படின்னா that is called the denote the plasmid. எந்த பிளாஸ்மிட்டோ அதை தான் என்ன பண்ணுது அப்படின்னா மென்ஷன் பண்ணுது. அப்போ ரெண்டு மீதி இருக்கக்கூடிய PR அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சயின்டிஸ்டோட நேம். பொலிவர் அண்ட் த ரோட்ரிகியூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு சயின்டிஸ்ட் சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கண்டுபிடிச்சதுனால என்ன பண்ணிட்டாங்க அதே நேம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வச்சுட்டாங்க. ஸோ இம்பார்ட்டண்டாக இது நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. PBR 322 அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஃபஸ்ட்டு நமக்கு டிஸ்கவர் பண்ணது யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பொலிவர் அண்டு ரோட்ரிகியூஸ் அப்படிங்கிறவங்க தான் மொதல் வந்து எஸ்டாப்ளைஸ் பண்ணாங்க. ஓகே, இப்போ கண்டைன் இந்த பேஸ் பேர் பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளோ அப்படின்னா 4361 பேஸ் பேர் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் கொஷின். அண்ட் தென் ஆன்டிபயாட்டிக் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து நமக்கு பிளாஸ்மிட்டில் வந்து என்னது ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் இருக்குன்னு சொல்லி ஆல்ரெடி உங்களுக்கு கிளாஸில் சொல்லியிருக்கேன் இல்லையா. இதில் பாருங்கள் நமக்கு 322 பிளாஸ்மிட் டெவலப் இன் த லெபார்டரி. ஏன்னா இது என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இது ஆக்சுவலாகவே வந்து நமக்கு ஆர்டிஃபிஷியலாக ப்ரொடியூஸ் பண்ண ஒரு மெத்தட் இல்லைங்களா. அப்போ ஆர்டிஃபிஷியலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெக்டர் தான் என்ன அப்படின்னா 322 பிளாஸ்மிட் டெவலப்டு இன் லெபார்டரி. ஓகே, இன் AMPR அண்ட் த TETR த டூ டிஃப்ரெண்ட் ஆன்டிபயாட்டிக். இது நமக்கு வந்து டூ டிஃப்ரெண்ட் ஆன்டிபயாட்டிக்கோட கேரக்டர். அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஜீன் and the recognizing sites. ஓகே, அப்போ ரெசிஸ்டன்ட் ஜீன் அண்ட் த ரெகனைசிங் சைட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிறைய வெக்டர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ என்னென்ன வெக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா HIND3 E-cori BOM HI SOL1 and then I and then BV2 அதுக்கப்புறம் PST1 CLAI
ORI and antibiotic resistant gene இது எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்க அப்படினா எஸ்பெஷலி நம்ம வெக்டரா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே, ORI and antibiotic resistant gene. rope code அப்படினு சொல்வாங்க. அது என்ன rope code அப்படினா for the protein involved this replication of the plasmid. எது பர்టిక్యులரா எந்த புரோட்டீன் வந்து இன்வால்வ் ஆகுதோ, ரெப்ளிகேஷன்ல வந்து எந்த புரோட்டீன் இன்வால்வ் ஆகுதோ அதுக்கு தான் என்ன பேர் அப்படினா rope code அப்படினு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே, இது ஒன் மார்க் क्वेश्चनல கேட்பாங்க பாத்துங்க. rope code அப்படினா என்னன்னு கேட்டாங்க அப்படினா this a protein involved the replication of the plasmid. ஓகே, and then diagram பாருங்க. diagram கண்டிப்பா நமக்கு வந்து 2 மார்க் क्वेश्चनல கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் மேல இருக்குது என்ன அப்படினா E cori hint 3 இங்க இருக்கக்கூடிய பார்ட், இங்க எம்டி பார்ட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் என்ன வரும் அப்படினா E cori அதே மாதிரி hint 3 அப்படினு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா இதுல தான் நமக்கு வந்து வரும். ஓகே, அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படினா உள்ள இருக்கக்கூடிய இந்த கேரக்டர் தான் நம்ம இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா PBR 322 அப்படிங்கறத நம்ம என்ன பண்றோம் இதுல எடுத்துக்கிறோம். அதுக்கு அப்புறம் வேற என்ன இருக்கு அப்படினா AMPR TETR AMPR and TETR அதுக்கு அப்புறம் ORI and then ROP ORI and ROPங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதல பேஸ் பண்ணி இருக்க கூடிய பிளஸ் PV2 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதோட நமக்கு என்ன இருக்கும் அட்டாச் ஆயிருக்கும். ஓகே, இதோடைய இம்பார்ட்டன்ட் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை நீட்ல எக்ஸாம்ல क्वेश्चन கேட்டிருக்காங்க. இத பேஸ் பண்ணிட்டு இது எங்கெங்க பாயிண்ட் இருக்குதோ அந்த பாயிண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. A B C D இந்த மாதிரி கொடுத்துட்டு கரெக்ட்டா அந்த பர்టిక్యులர் பாயிண்ட்டை வந்து மென்ஷன் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்ப ஈஸியா இத நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். பாத்துக்கோ, மேல இருக்குது E cori and then hint 3 and then AMPR and tetra-R. இங்க இருக்குது என்ன அப்படினா bomb H அப்படினு சொல்லக்கூடியது பிரசன்ட் ஆயிருக்கும். and then ORI and ROP PUV2 வந்து பாத்தீங்கன்னா இங்க நமக்கு வந்து கீழ வந்து பிரசன்ட்டா இருக்கு. இந்த பிளேஸ் இருக்கு இல்லையா, இங்க தான் என்ன இருக்கும் அப்படினா PVU2 அப்படினு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, சரி. அப்ப AMPR அப்படினா என்னன்னு கேட்பாங்க. இட் இஸ் ampicillin resistant gene. ஒரு ரெண்டு மூணு தடவை அந்த क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ட்டான கேரக்டர் AMPR அப்படினா என்னன்னு கேட்டாங்க அப்படினா ampicillin resistant gene and then TETR அப்படினா the tetracycline resistant gene. இதுக்கு என்ன பேர் அப்படினா tetracycline resistant gene அப்படினு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். இது ரெண்டுமே நமக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுக்கங்க. அதுக்கு அடுத்த கேரக்டர் என்ன அப்படினா TI plasmid. நெக்ஸ்ட் கேரக்டர் என்ன அப்படினா TI plasmid அல்லது tumor inducing plasmid. TI plasmid அல்லது tumor inducing plasmid. The TI plasmid is found Acrobatrium tumefaciens bacteria responsible for inducing the tumor. அதாவது இந்த டிசீஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிரவுண்ட் கால் டிசீஸ்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து நமக்கு மகுட கலலை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொலனேசி ஃபேமிலி இருக்கு இல்லையா, அப்போ அந்த சொலனேசி ஃபேமிலி இருக்கக்கூடிய இந்த டொமேட்டோ இதெல்லாம் சொல்கிறோம்ல, இந்த ஃபேமிலியில் தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அதிகமாக இந்த TI plasmidன்னு சொல்லக்கூடிய இந்த டிசீஸ் வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த அக்ரோபாக்டீரியம் tumefaciens சொல்லக்கூடிய இன்கிபிட்டிங் பாக்டீரியா. ஓகே, இப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பாஸ்டா அப்படின்னு சொல்லக்கூடிய மெடிசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அந்த பாஸ்டா என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு பிளான்ட்டை அஃபெக்ட் பண்ணுறதும் இல்லாமல் அதோட சேர்த்து நமக்கு என்ன பண்ணும் நம்மளுடைய சாயிலை நமக்கு என்ன பண்ணணும்னா அஃபெக்ட் பண்ணும். ஓகே, அப்போ அந்த பாஸ்டான்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டாக செயல்படக்கூடாது, எதிர்த்து வாழக்கூடிய கெப்பாசிட்டி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சொலனேசி ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பீசஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம் உருவாக்குவோம். ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸ் கேரக்டர் நம்ம என்ன பண்ணுறோம்னா உருவாக்குறோம். ஓகே, அந்த மாதிரி தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜீன் டிரான்ஸ்ஃபர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தட். ஓகே, இது மோஸ்ட்லி நமக்கு வந்து காட்டன் பிளான்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி டைகாட் பிளான்ட்ல தான் இது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த அக்ரோபாக்டீரியம் tumefaciens the inducing tumor the several dicot plant that TRA plasmid. என்ன plasmid அப்படின்னா TRA plasmid. This a plasmid carry the transfer TRA gene which help to the transfer of tDNA. அதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் DNA அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அப்போ பர்டிகுலர் பிளேஸில் என்ன பண்ணுறோம் நம்ம வேற ஒரு பிளேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீன் என்ன பண்ணுறோம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஓகே, சரி. இதில் நமக்கு என்ன டயக்ராம் பாருங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சின் the virulence region origin of the replication அதான் ORI அப்படின்னு சொல்லக்கூடியது. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ரிவேஷன் கேட்பாங்க. ORI அப்படின்னா என்ன அப்படின்னா origin of replication and then open the catabolism அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் and then open and then cytokinin ஆக்சின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகே, ஆக்சின் எதுக்காக அப்படின்னா செல் எலாங்கேஷனுக்கு வந்து ஆக்சின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா, தட் இஸ் கால்ட் த ஒன் டைப் ஆஃப் த
growth hormone and then cytokinin அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட். அப்போ சைட்டோகினின் எதுக்கு நமக்கு செல் டிவிஷன் ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன தேவை நமக்கு சைட்டோகினின் சொல்லக்கூடியது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே தட் ஆல். திஸ் நெக்ஸ்ட் ஒன் திஸ் ஆர் ஃப்ரம் ஒன் பாக்டீரியம் டு another other bacterial or plant cell it has a gene for the oncogenetic oncoனால கேன்சர். ஸோ ஓகேங்களா ஆங்கோஜெனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆங்கோஜெனிக் நமக்கு என்ன மீனிங் நமக்கு கேன்சரை ஃபார்ம் பண்ணக்கூடிய கேரக்டர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆங்கோஜெனிக் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். ஓகே அண்ட் தென் ORI gene for the foreign or the origin for the replication and is a INC gene for the incompatibility character. Okay incompatibility. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் ORI அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணது ரெப்ளிகேஷனை மென்ஷன் பண்ணுறது தான் ORI. INC அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா இன்கம்பபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மென்ஷன் பண்ணோம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு பீசிஸ் எடுத்துக்கிறோன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த பீசிஸை நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செல் பாலினேஷனுமே ஒரு கிராஸ் பாலினேஷனே நம்ம செஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டுபிடிக்கிறத விட இப்போ இந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த INC ஜீனை யூஸ் பண்ணிவிட்டு அப்போ வெளியில் அவுட்டர்லேருந்து என்ன பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு ஜீன் கேரக்டரும் வந்து நமக்கு ஒன்றோட ஒன்று மேட்ச் ஆகுமா ஆகாதாங்கிறத என்ன பண்ணிக்கலாம் நம்ம வெளியிலேருந்து ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அதான் நமக்கு INCன்னு சொல்லக்கூடியது த ஜீன் ஃபார் த இன்கம்பபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வாமை அலர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ அந்த மாதிரி கேரக்டர் நம்ம உருவாக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இது என்ன பண்ண மாட்டோம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க அப்படின்னு வச்சுங்களேன். உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க ஒரு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு முன்னாடி பெனிசிலின் டெஸ்ட் இன்ஜெக்ஷன் சொல்லிட்டு ஒன்று துளியோண்டு போடுவாங்க சரிங்களா. அப்போ அந்த இன்ஜெக்ஷன் போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மாதிரி அரிக்க ஆரம்பிக்கும் அல்லது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பப்புள்ஸ் மாதிரி ஏதாவது ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுங்க. உடனே என்ன பண்ணுவாங்க அந்த இன்ஜெக்ஷனை வந்து உங்களுக்கு போட மாட்டாங்க ஓகேங்களா. அப்போ அதுதான் என்னது நமக்கு டெஸ்ட். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்கம்பபிலிட்டி அல்லது அலர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ். அப்போ நம்ம டிஐ பிளாஸ்மேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்கம்பபிலிட்டி ரியாக்ஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கலாம் நம்ம INC வச்சு நம்ம ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஓகே தட் ஆஃப் ஆல். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் நமக்கு transposition as a vector. next நமக்கு என்ன அப்படின்னா transposition or vector. next நமக்கு என்ன அப்படின்னா the transposition or vector ஓட கேரக்டர். ஓகே சரி. அப்போ டிரான்ஸ்போஷன் அப்படின்னாலும் என்ன மீனிங் அப்படின்னா பர்டிகுலர் பிளேஸில் இருந்து அடுத்த பிளேஸுக்கு நமக்கு ஜம்ப் ஆகுது இல்லையா அதை நான் சொல்ல அப்படின்னா டிரான்ஸ்போஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மூவ் ஆகக்கூடிய கேரக்டர் தான் நம்ம என்ன சொல்ல அப்படின்னா டிரான்ஸ்போஷன் சொல்லுவாங்க. அல்லது நமக்கு ஜம்பிங் ஜீன் சொல்லுவாங்க. வாக்கிங் ஜீன்னாலும் சரி ஜம்பிங் ஜீன்னாலும் நமக்கு என்னது எல்லாமே ஒன்று தான். அப்போ பர்டிகுலர் பிளேஸில் அட்டாச் ஆகாமல் அதுலேருந்து என்ன பண்ணும் நமக்கு நெக்ஸ்ட் பிளேஸுக்கு ஜம்ப் ஆகி போகிறது சரிங்களா. அந்த மாதிரி கேரக்டர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜம்பிங் ஜீன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். அப்போ டிரான்ஸ்போஷன் the transposable elements or mobile elements. இந்த இடத்துல மொபைல் அப்படிங்கிறத எதை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா மொட்டைல். ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு வந்து என்னது மொட்டைல் ஆகக்கூடிய கேரக்டர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா the transposable elements அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் டயக்ராம் பாருங்கள் புக்கில் த டிரான்ஸ்போஷன் ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரப்டட் DNA சீக்வன்ஸ். அப்போ இங்கேருந்து என்ன ஆகுது நமக்கு இன்னொரு பிளேஸுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இன்ட்ரப்டட் ஆகுது. இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எஸ்பெஷலி ஜம்பிங் ஜீன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். அந்த DNA சீக்வன்ஸ் எபிள் டு டு இன்செர்ட் இட் செல்ஃப் அட் எ நியூ லொக்கேஷன். அப்போ என்ன பண்ணுது நமக்கு பர்டிகுலர் பிளேஸில் இருந்து அதோட சேம் லொக்கேஷன் இல்லாமல் இன்னொரு நியூ லொக்கேஷனுக்கு என்ன ஆகுது இது வந்து டிரான்ஸ்போஷன் ஆகுது அல்லது ஜம்பிங் ஆகுது ஓகேங்களா. அதாவது நியூ லொகேஷன் இன் த ஜீனோம் வித்தவுட் ஹேவிங் எனி சீக்வன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப். அப்போ எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் அப்போ ஒரு டார்கெட்டாக இருக்கக்கூடிய பர்டிகுலர் பிளேஸுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஜம்ப் ஆகுது. ஸோ தட் இஸ் கால் த டார்கெட் லோக்கஸ் அண்ட் ஹென்ஸ் த டிரான்ஸ்போஷன் ஆர் இஸ் கால் த வாக்கிங் ஜீன் ஆர் ஜம்பிங் ஜீன். இந்த ஜீனுக்கு என்ன பேர் அப்படின்னா வாக்கிங் ஜீன் அல்லது ஜம்பிங் ஜீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். There is a used as a genetic tools for analysis of the gene and protein function. எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா used as a genetic tools for analysis of the gene and protein function that produce a new phenotypic on the host cell. The uses of the transposition is a well studied in a Arabidopsis thaliana. கடுகு குடும்பம் சொல்கிறோம் இல்லையா அதில் தான் என்ன சொல்ல அப்படின்னா Arabidopsis thaliana சொல்லக்கூடிய ஒரு ஃபேமிலி. அண்ட் தென் பாக்டீரியா சச் ஆஸ் ஈகோலையில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டிரான்ஸ்போஷன் ஜம்பிங் ஜீன் இருக்கிறத வந்து நமக்கு டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. இது 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த வாக்கிங் ஜீன் அண்ட் ஜம்பிங் ஜீனோட கேரக்டர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இங்கே நமக்கு Arabidopsis thalianaவிலையும் அதே மாதிரி என்னது இந்த ஈகோலைன்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர்.
அதுக்கப்புறம் வாக்கிங் ஜீன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். அதாவது வாக்கிங் ஜீன் அப்படின்னா என்னது அப்படின்னா a complete sequence of the large more than 1 kb the stitches of the DNA. அதாவது stitches of the DNA. ஸ்டிச்சஸ்னா என்னது, உள்ளோட ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பின்னி இருக்கிறது, நம்ம தையல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அரேஞ்சாக இருக்கும். இதான் வாக்கிங் ஜீன் சொல்லுவாங்க. அப்போ பர்டிகுலர் பிளேஸ் நமக்கு என்னது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் ஆகக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வாக்கிங் ஜீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். அப்போ ஜீன் வாக்கிங் இன்வால்வ் த கம்ப்ளீட் சீக்வன்ஸ் ஆஃப் த லார்ஜ் more than 1 kb the stitches of the DNA, 1 kb stitches of the DNA. And then expression vector, the vector which is suitable for expression foreign protein or is called the expression vector. This is a vector consisting of the signal necessary for the transcription and the translation of the protein. Okay, ரெண்டு மெத்தட் இருக்கு நமக்கு. டிரான்ஸ்கிரிப்ஷன் ஒன்று, டிரான்ஸ்லேஷன் சொல்லக்கூடிய மெத்தட். அப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் என்னது, பர்டிகுலர் பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு நமக்கு என்ன ஆகுறது அப்படியே டிரான்ஸ்கிரிப்ட் ஆகுறது. ஓகேங்களா. இதே டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மொழியாக்கம் அப்படின்றது படியாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பர்டிகுலர் பிளேஸில் இருக்கிறது அப்படியே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இன்னொரு நியூ கேரக்டருக்கு அப்படியே நமக்கு என்ன ஆகும், டிரான்ஸ்லேஷன் ஆகும். ஆஃப் த ப்ரோட்டீன் இன் த ஹோஸ்ட், எங்கே அப்படின்னா ஹோஸ்ட் கேரக்டரில். ஓகே, திஸ் ஆர் ஹெல்ப் ஆஃப் த ஹோஸ்ட் ப்ரொடியூஸ் அ ஃபாரின் ப்ரோட்டீன் எ லார்ஜ் அமௌண்ட். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா PU19. என்ன எக்ஸாம்பிள் நமக்கு, இந்த PU19ங்கிறது நமக்கு என்னது இதுக்கான எக்ஸாம்பிள். ஓகே சரி, ஃபர்ஸ்ட் அடுத்து பாருங்கள், நமக்கு இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது நமக்கு 3 மார்க் கொஷனில் கேட்பாங்க. ஈகோலை எக்ஸ்பிரஷன் ஆஃப் த வெக்டர். ஆக்சுவலாக நம்ம ஈகோலை என்ன சொல்லிட்டு ஏற்கனவே அதோட பிளாஸ்மிட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த இன்சுலின் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக அதோட பிளாஸ்மிட்டை நம்ம என்ன பண்ணுறோம்னா யூஸ் பண்ணுறோம் இல்லையா. இப்போ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய நமக்கு வந்து வெரைட்டி இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஈக்குவலை என்ன பண்ணிக்கிறோம்னா சூஸ் பண்ணிக்கிறோம்னு வச்சுங்களேன். எக்ஸாம்பிள் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா PUC19 அப்படிங்கிறது வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பாருங்கள் நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இன்னரில் இருக்கக்கூடிய பார்ட்டை பார்த்துருவோம். இங்கே இருக்கிறது என்ன அப்படின்னா ரிபோசோம் பைண்டிங் சைட்டு. இந்த சைட்டுக்கு என்ன பேருனா ரிபோசோம் பைண்டிங் சைட்டு. அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட் அப்படியே கீழே இருக்கிறதுக்கு என்ன பேர் அப்படின்னா ORI அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் நமக்கு என்ன இருக்குன்னா ப்ரெசண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் த செலக்டபிள் ஜெனட்டிக் மார்க்கர். எக்ஸாம்பிள் வந்து ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் இல்லையா. இந்த AMPR அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதுதான் நமக்கு என்னது அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் ரிபோசோம் பைண்டிங் சைட்டு, ஜீன் என்கோடிங் ரெப்ரஸார் தட் பைண்ட் O அண்ட் த ரெகுலேட் P. ஜீன் என்கோடிங் ரெப்ரஸார் தட் பைண்ட் O அண்ட் த ரெகுலேட் P. அதுக்கப்புறம் ரெஸ்ட்ரக்ஷன் சைட்டு, டிரான்ஸ்கிரிப்ஷன் த டெர்மினேஷன் ஆஃப் த சீக்வன்ஸ். டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்டு டெர்மினேஷன் இந்த கேரக்டர் இங்கே இருக்கக்கூடிய இருக்குது இல்லையா, இது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா த டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டெர்மினேஷன் சீக்வன்ஸ்னு சொல்லக்கூடியது. இந்த பிளேஸுக்கு என்ன பேர் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பிளேஸுக்கு ரெஸ்ட்ரக்ஷன் சைட். அந்த சைட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா ரெஸ்ட்ரக்ஷன் சைட். அதுக்கப்புறம் டிரான்ஸ்கிரிப்ஷன் இனிஷியேஷன் சீக்வன்ஸ். அப்போ தொடங்கக்கூடிய அந்த பிளேஸுக்கு என்ன பேர் அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் இனிஷியேஷன் சீக்வன்ஸ். அதுக்கப்புறம் ஆப்ரேட்டர் O, bacterial promoter P sequence. அதுக்கப்புறம் these are only encoding sequence that regulate the turn off of the desired gene. அப்போ there is also encoding sequence that regulate turn on or the turn off of the desired gene. And then expression vector. expression vector பொறுத்த வரைக்கும் பாருங்க என்ன அப்படின்னா contain the operon sequence that allow the inserted DNA to be transcribed and the translated சொல்லக்கூடிய ரெண்டு ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நடக்கும். ஓகே சார், அதுக்கு அடுத்து பாருங்கள் அந்த பர்டிகுலர் பிளேஸ் நமக்கு வந்து சின்ன ஒரு ஏரோ மார்க் போட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் என்னது அப்படின்னா எக்ஸ்பிரஷன் வெக்டர் contain operon sequence that allow the inserted DNA to be transcribed and the translated. ஓகே, இது இம்பார்ட்டண்டான பார்ட்டிகள். கண்டிப்பாக இந்த டயக்ராம் பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஷின் நமக்கு கேட்பாங்க. இதில் ஃபுல்லாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கேரக்டர் நமக்கு வந்து பாருங்கள் நமக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் காஸ்மிட் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ காஸ்மிட்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காஸ்மிட் மட்டும் கொடுத்துருக்கு பாருங்கள். இங்கே காஸ்மிட் அப்படிங்கிறது இங்கே மேலே இருக்கக்கூடிய பார்ட் வந்து பாலி லிங்கர் AMPR உள்ளே இருக்கக்கூடிய பாயிண்ட் தான் காஸ்மிட்னு சொல்லக்கூடியது. இது காஸ் சைட்டு. இந்த சைட்டுக்கு என்ன பேருனா காஸ் சைட்டு. அப்புறம் கோல் E1ORI அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ காஸ்மிட் அப்படிங்கிறது காஸ்மிட் ஆர் பிளாஸ்மிட் கண்டெய்னிங் த காஸ் அப்படின்னா என்னது கொகிசிவ். என்னது அப்படின்னா கொகிசிவ் அல்லது ஒட்டக்கூடிய முனை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கொகிசிவ் டெர்மினஸ். திஸ் ஆர் சீக்வன்ஸ் ஹேவிங் த கொகிசிவ் எண்டு. அப்போ ஒட்டக்கூடிய முனை
அதோட எண்டு இது நமக்கு என்னது cohesive end. There is a hybrid vector derived from plasmid having the fragment of the lambda page DNA with its cos site and the bacterial plasmid. Cos site and the bacterial plasmid. அதுக்கப்புறம் இந்த பாக்டீரியா பேஜ் வெக்டர் கொடுத்துருப்பாங்க அதை பாருங்க. இப்போ பேஜ் வெக்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி டயக்ராம் பாருங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெப்ளிகேஷன் ஜீன், லைஸ் ஜீன், கோட் ஜீன்ஸ், அதுக்கப்புறம் ரெக்ஸ்ட்ரக்ஷன் சைட். அதாவது நமக்கு என்ன அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணால் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு கத்திரிக்கோல் மாதிரி சிம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது ரெண்டுமே நமக்கு என்ன அப்படின்னா ரெக்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு. அப்புறம் எசென்சியல் ஜீன், லைசோஜெனிக் ஜீன். சரிங்களா, அப்போ ஒட்டக்கூடியது என்ன ஜீன் வேணுமோ அதை பண்ணிக்கலாம், ஈஸியாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது என்ன ஜீனோம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா லாம்ப்டோ ஜீனோம் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே சரி. அப்போ பாக்டீரியா பேஜ் வெக்டரை பொறுத்த வரைக்கும் பாக்டீரியா பேஜ் ஆர் வைரஸ் that infect bacteria எதை அஃபெக்ட் பண்ணுது போயிட்டு ஒரு பாக்டீரியாவை அஃபெக்ட் பண்ணுது. அப்போ மோஸ்ட் காமன்லி யூஸ்டு இன் E. coli page or 1 page lambda page and M13 page. The page vector are more efficient than plasmid DNA. Up to 25 kb can be inserted into page vector. Lambda genome, the lambda page is a template, the temperate bacteria page that infect. இது क्वेश्चन கேட்பாங்க நமக்கு. லாம்ப்டா ஜீனோம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டெம்பரேட் பாக்டீரியா பேஜ். இதுக்கு என்ன பேரு டெம்பரேட் பாக்டீரியா பேஜ் that infect E. coli. The genome of the lambda page is 48,502 base pair long, is a 449 kb and has is a 50 genes வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் மிட் வெக்டார். சரிங்களா, இதில் வந்து பேஜ் மிக்டர் டயக்ராம் பாருங்கள். டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ ஓஆர்ஐ ஏஎம்பிஆர், அதுக்கப்புறம் F1 ORI அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா த செக்ரிகேஷன் சிக்னல் ப்ரொமோட்டார், கோட் ப்ரோட்டீன், டிஸ்பிளேஸ்டு பெப்டைட். சரிங்களா, இப்போ இது எல்லாமே என்னது அப்படின்னா பேஜ் மீட்டோட வெக்டரோட கேரக்டர். அப்போ பேஜ் மீட் ஆர் ரீகன்ஸ்ட்ரக்டட் பிளாஸ்மிட் வெக்டார் விச் கண்டைன் there is a own origin ORI gene and also contain the origin of the replication from the page. B. Blue script SK plus or minus is an example of page mix vector. அடுத்தது பாக்டீரியல் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம் அல்லது BAC இது கேட்பாங்க. அதோட அப்ரிவேஷன் கேட்பாங்க. BACனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிவேஷன் கேட்பாங்க. அப்போ BACங்கிறது என்னது நமக்கு பாக்டீரியல் artificial chromosome vector. The BAC is a shuttled plasmid vector create for the cloning large sized foreign DNA. BAC vector is one of the most useful cloning vector in rDNA technology. அப்போ rDNAங்கிறது நமக்கு என்னது recombinant DNA technology. They can clone DNA insert of the up to 300 kb and they are stable and more user in friendly. ஓகே, அப்போ பாக்டீரியல் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம் மட்டும் என்னவா யூஸ் பண்ணுறோம், நாம வெக்டராக யூஸ் பண்ணுறோம். இது யூஸ் பண்ணுறது எப்படி இருக்குது நமக்கு மோஸ்ட்லி வந்து இது ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்து நமக்கு இருக்கும். சரி, உள்ள டயக்ராமில் பாருங்கள் என்னென்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா NOT1 HIND 3 BOM HI நாட் 1 கொடுத்துருக்காங்களா. அப்போ அந்த சைட் வந்து நமக்கு என்ன அப்படின்னா பாக்டீரியல் வெக்டராக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பிளேஸில். அப்புறம் CM SP6 T7 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது ஃபுல்லாக பார்த்து வச்சுங்க. டயக்ராம் பேஸில் நம்ம கொஷின் கேட்பாங்க. பார் A, பார் B, அப்போ REPE ONS இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா BACயில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், அதாவது பாக்டீரியல் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோமில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் ஈஸ்ட் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம் YAC வெக்டார்னு சொல்லக்கூடியது. ஓகே, அப்போ YAC பிளாஸ்மிட் வெக்டார் பிஹேவ் the like a yeast chromosome which occur in the two form circular and linear. Circular and linear. The circular YAC multiply in this bacteria and linear YAC the multiply in the yeast cell. இது எங்க multiplication ஆகுதுன்னா yeast cell ஆகுது. அப்போ YAC னா yeast, PAC னா bacterial கேரக்டர். ஓகே, பேஜ் மிக்ட்டுங்கிற வேர்டு வந்தால் நம்ம என்ன பண்ணணும், நமக்கு இதை வந்து நம்ம பாக்டீரியாவோட கேரக்டர் தான் என்ன சொல்லணும் அப்படின்னா பேஜ் மிக்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ லாம்ப்டா ஜீனோம்னு கேட்பாங்க. இதுவும் எங்கே வரும் அப்படின்னா பாக்டீரியா பேஜில் தான் நமக்கு என்னது லாம்ப்டா பேஜ் வரும். காஸ்மிட் அப்படிங்கிறது காஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை மென்ஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் சட்டில்டு வெக்டார், அடுத்து வெக்டார் என்ன அப்படின்னா சட்டில்டு வெக்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். இப்போ சட்டில் வெக்டார் டயக்ராம் பாருங்கள். இதில் வந்து ஈஸ்ட் ஆரிஜின் ஆஃப் த ரெப்ளிகேஷன் ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்களா. அதுக்கப்புறம் லியூசின்
biosynthesis gene, yeast centromere sequence, அப்புறம் மல்டிபிள் குளோனிங் சைட்டு, அதுக்கப்புறமேட்டு ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன், அதுக்கப்புறம் கேரக்டர் என்ன அப்படின்னா ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன், அதுக்கப்புறம் பாக்டீரியல் ரெப்ளிகேஷன் ஜீன் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ இது எல்லாமே என்னது அப்படின்னா சட்டில்டு வெக்டார் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா, அந்த புக்கில் டயக்ராம் பார்த்து வச்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது சட்டில்டு வெக்டார் கேரக்டர்னு கேட்டாங்க அப்படின்னா ஈஸ்ட் ஆரிஜின் ஆஃப் த ரெப்ளிகேஷன் ஒன்று, லூசின் பயோசிந்தசிஸ் ஜீன் ஒன்று, ஈஸ்ட் சென்ட்ரோமியர் சீக்வன்ஸ் ஒன்று, மல்டிபிள் குளோனிங் சைட்டு, ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீனோட கேரக்டர், பாக்டீரியல் ரெப்ளிகேஷனோட ஜீன் கேரக்டர். த சட்டில்டு வெக்டார் ஆர் பிளாஸ்மிட் த டிசைன் டு பி ரெப்ளிகேட் இன் த செல் ஆஃப் two different species. The vector are created by the recombinant techniques. This a subtle vector can be propagated in one host and then move into the another host without any extra manipulation. இதில் என்ன கிடையாது அப்படின்னா எந்த ஒரு ஹோஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு மேனிப்புலேஷன் கேரக்டர் எதுவுமே கிடையாது. ஓகே, அப்போ மோஸ்ட் ஆஃப் த யூகாரியோட்டிக் வெக்டர் இஸ் எ சட்டில் வெக்டார். ஒன் மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க நமக்கு. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா சட்டில் வெக்டர் கேரக்டராக எது இருக்கும் அப்படின்னா நமக்கு யூகாரியோட்டிக் கேரக்டர் தான் என்ன பண்ணுவோம் அதிகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது பேஸை பார்த்து வச்சுக்கோங்க, இது வெரி வெரி இம்பார்ட்டண்டான கேரக்டர்.